ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கட்டார் எமீர் ஷேக் தமீம் பின் அஹ்மத் அல் தானியுடன் மத்திய கிழக்கு யுத்தம் மற்றும் அதன் பாதிப்புகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். தற்போதைய சவால்களுக்கு மத்தியில் உலகளாவிய எரிசக்தி துறையில் நிலையான மற்றும் நம்பிக்கையான பங்காளியாக விநியோகத்தை தொடர்ச்சியாக பேணுவதற்கு கட்டார் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக அல் தானி இதன்போது தெரிவித்தார். கட்டாரில் வசிக்கும் 1,50,000 மேற்பட்ட இலங்கையர்களின் நலன்புரி மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை போன்ற பிரதான கடல் வழிகளுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களினால் உலகளாவிய விநியோக சங்கிலிகள் வலுசக்தி சந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் தொடர்பில் இரு நாட்டு தலைவர்களுக்கும் கலந்துரையாடியுள்ளதுடன் அதிகரித்து வரும் வலுசக்தி செலவுகளினால் இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு ஏற்படும் பொருளாதார பாதிப்புகளை குறைப்பதற்கு சர்வதேச மட்டத்திலான ஒருங்கிணைப்பு அவசியம் என ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார். நிலைப்பேறான ஸ்திரத்தன்மைக்கான ஒரே வழி அமைதியான தலையீடு மாத்திரமே என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது வலியுறுத்தினார். இதேவேளை நாட்டுக்கு வருகை தந்துள்ள தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க விசேட பிரதிநிதியும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவருமான சர்ஜியோ கோர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. மத்திய கிழக்கின் போர் சூழல் தொடர்பில் இலங்கையின் நிலைப்பாடு மற்றும் போர் சூழல் காரணமாக இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் ஜனாதிபதி விளக்கமளித்தார்.